ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா URUSD, GBPUSD, DXY சரிங்களா. இந்த 3 பேருமே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைனா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ் என்னுடைய காண்டாக்ட் ரெண்டுமே இங்கே நான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு விஷயம் வந்து கேட்டிருந்தீங்க கமெண்ட் செக்ஷனில். நான் வந்து பார்த்தேன், ஆக்சுவலாக இன்னும் ரெஸ்பாண்ட் பண்ணல. என்ன அப்படின்னா இது ஃபியூச்சர்ஸ்க்கு கேட்டிருந்தேன். சாரி, நாஸ்டாக்கு நிறைய விக் வருது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி வந்து ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டுக்கு நான் வந்து தனியாக ஒரு வீடியோ வந்து இது பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். டேட்டாவோடையே நம்ம வந்து பார்க்கலாம். வித் டேட்டா வந்து கொஞ்சம் பார்த்துட்ருக்கேன் சரிங்களா. அதாவது ஆர்டர் புக்கு, வால்யூம் ப்ரொஃபைல் அந்த மாதிரி வந்து நிறையா வந்து இப்போ தான் இது பண்ணிருக்கோம். அது கொஞ்சம் நிறையா வந்து கேதர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் வீடியோஸ் வந்து ப்ளே பண்ணலாம் சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து URUSD, GBPUSD, DXY சரிங்களா. இந்த 3மே வந்து பார்க்கலாம். இந்த 3மே வந்து கோரிலேட்டட் பேர்ஸ் சரிங்களா. கோரிலேட்டட் பேர்ஸ்னால் என்ன சார் அப்படின்னா, இந்த 3மே வந்து இன்டர் கனெக்டடு சரிங்களா. ஒன்றை ப்ரெடிக்ட் பண்ணிங்கன்னாலே மீதி 2ஓட ட்ரேடை வந்து அசால்ட்டாக நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு நம்ம பார்க்க வேண்டியது DXY சரிங்களா. சார்ட்ஸ் வந்து அது வந்து டார்கெட் அடிச்சது. டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி கொடுத்துருந்தோம் அப்படின்றத இங்கே வந்து நீங்கள் வந்து தாராளமாக வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் ஆர்டர் பிளாக்லேயே எடுத்துருச்சு. இது வந்து சிங்கிள் ஆர்டர் பிளாக்கு. சிங்கிள் ஆர்டர் பிளாக்னால் ஒன்று தான் நம்ம கொடுப்போம். அந்த ஒன்லேயே வந்து நம்மளுக்கு டார்கெட் அடிச்சிடும் சரிங்களா. அதுதான் சிங்கிள் ஆர்டர் பிளாக்கு. இப்போ நம்ம வந்து சார்ட்டுக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு வந்து நான் இது பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு DXY எடுத்துக்கலாம் சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சின்ன ஓவர்வியூ உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன் சரிங்களா. இப்போ நம்ம URUSDயில் வந்து சார்ட் வந்து ஓப்பன் பண்ணுறோம். URUSDயில் நம்மளுக்கு ஆர்டர் பிளாக் அப்படின்றத நம்ம வந்து எது சொல்லுவோம் அப்படின்னா, நம்மளுக்கு இதுதான் வந்து ஆர்டர் பிளாக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. இப்போ இந்த ஆர்டர் பிளாக் ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு கொஸ்டினுக்கு நம்ம வந்து என்ட்ரி கன்ஃபர்மேஷன்ஸ் பார்ப்போம் இல்லைங்களா. பட்டு எல்லா வகையான என்ட்ரி கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தும் அதை தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன்ஸ் எங்கே நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னா, அது வந்து கிராஸ் பேர்ஸ் தான் சரிங்களா. அதை வந்து நம்ம கோரிலேட்டட் பேர்ஸில் தான் வந்து பார்க்கணும் சரிங்களா. அதுவும் இல்லாமல் நான் முன்னாடியே வந்து சொல்லியிருக்கேன், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லா கரன்சி பேருக்கும் கிட்டத்தட்ட கிங் அப்படின்ற ஒரு இதில் வந்து சொல்லலாம் அப்படின்னா அது வந்து DXY US டாலர் இண்டெக்ஸ் அதுதான் வந்து சொல்லணும் சரிங்களா. ஏன்னா இது வந்து ஆர்டர் எடுத்துருச்சுன்னா அது ஆர்டர் எடுக்குதோ எடுக்கலையோ போயிடும். இது வந்து ஆர்டர் எடுக்கலைன்னா அது ஓபிக்குள்ளேயே இருந்தாலும் ஃபெயில் ஆகிடும். அதுதான் வந்து கான்செப்ட். ஒன்றும் புரியலைங்களா. இப்போ பாருங்கள், இந்த DXY இருக்குல்லங்க, இப்போ வந்து ஆர்டர்ஸ் இன்னும் வந்து எடுக்கலை. இப்போ வந்து ஆர்டரை எடுக்குது சரிங்களா. அந்த ஆர்டர் எடுக்கிற எக்ஸாக்டில் நான் வந்து என்ன பண்ணுறேன், பாஸ் பண்ணிட்டு டைரெக்டாக உங்களுக்கு URல காட்டுறேன். URலேயும் பார்த்திங்கன்னா அந்த ஆர்டர் பிளாக்கு உள்ளே வந்து இருக்கும். அது வரைக்கும் வந்து மார்க்கெட் எங்கேயுமே வந்து பம்ப் ஆகாது. GBP வந்து 100% வந்து சேம் காப்பி கிடையாது. ஆனால் வந்து UR தான் சேம் காப்பி சரிங்களா. ஆனால் GBPயுமே ஒரு 70 to 60% வந்து அதை வந்து என்ன பண்ணுங்க, ஃபாலோ பண்ணும் சரிங்களா. சிம்பிளான மேட்ரு. நம்ம வந்து DXYயை வந்து நீங்கள் ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா URலேயும் சரி உங்களுக்கு GBPலேயும் சரி நீங்கள் வந்து சார்ட்டே பார்க்க வேண்டாம், டைரக்ட் என்ட்ரி கூட போடலாம். URல சாலிடாக போடலாம், GBPயில் கொஞ்சம் நீங்கள் பார்த்து போடணும், அவ்வளோதான் சரிங்களா. இப்போ வந்து URல என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். டைரெக்டாக வந்து நான் ஒரு 5 minutes டைம் ஃப்ரேம் வந்து இது பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து நல்ல ஒரு ஃபால் இருக்குது. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இங்கே வந்து ஒரு CH அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. இங்கே அடிச்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில் அடுத்த கேண்டிலில் CH. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கேயே வந்து ஒரு ஷார்ட்டு, இங்கே வந்து ஒரு இது சரிங்களா. இது வந்து நம்ம சும்மா வந்து வச்சுக்கிறோம். நம்ம எடுக்க போகிறது பார்த்திங்கன்னா எப்படியும் URம் GBPயும் தான் இங்கே எடுக்குது அப்படின்ற பட்சத்தில் இது நம்மளுடைய டேக் ப்ராஃபிட் சரிங்களா. இது நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், URக்கு வரலாம். URலேயும் சேம் பேட்டர்ன் இருக்கும் சரிங்களா. எங்கே வந்து பை எடுத்திருக்கான்னு பாருங்கள். சேம் கேண்டில், கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். DXYயில் வந்து செல் ஆகுது அப்படின்னா URல பை ஆகும். அது ஆப்போசிட்டில் நடக்கும் சரிங்களா.
அதுதான் வந்து நம்ம கோரிலேட்டிவ் பேர். இது வந்து நெகட்டிவ் கோரிலேஷன் கூட நீங்கள் வந்து சொல்லிக்கலாம். சரிங்களா, நெகட்டிவ் கோரிலேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. டிஎக்ஸ்ஒயில் வந்து செல் ஆகுது அப்படின்னா இயூஆரில் பை ஆகும், அவ்வளோதான். சரிங்களா, இதை நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், கொஞ்சம் உங்களுக்கு கிளாரிட்டியாக இருந்திருக்கும். சரி, பரவாயில்ல. இதில் வந்து நம்ம ஒரு லாங் பொசிஷனு சேம் அதே இடம் இங்கே வச்சாலும் ஓகே, பட் வந்து இது சேஃபர் ஜோன் கிடையாதுன்னு நம்ம இங்கே கூட வைக்கலாம். சரிங்களா, இவ்வளோ பெரிய ஆர்டர் பிளாக் இருக்குல்ல சார் அப்படின்னா கொஞ்சம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ரீஃபைண்ட் ஓபியில் ஏதாவது நம்மளுக்கு மாட்டுதான்னு பாருங்கள். ரீஃபைண்ட் ஓபியில் நமக்கு இங்கே ஒன்று மாட்டுது. ரீஃபைண்ட் ஓபின் நான் வந்து மார்க் பண்ணி காட்டுறேன். ரீஃபைண்ட் ஓபின்னா ஒன்றுமே கிடையாது. ஷார்ட்டர் டைம் ஃப்ரேமில் இது ஆர்டர் எடுத்த இடத்துல நமக்கு ஏதாவது அவைலபிள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு பேர் ரீஃபைண்ட் ஓபி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ வந்து ரீஃபைண்ட் ஓபியில் தாராளமாக வந்து வச்சுக்கோங்க. இது 1 hour டைம் ஃப்ரேமு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டைரெக்டாக வந்து டார்கெட்டு ஒரு 1:5. சரிங்களா, டிஎக்ஸ்ஒயில் உங்களுக்கு எஸ்எல் அடிக்காமல் யூஆரில் எஸ்எல் அடிக்காது மேக்ஸிமம். சரிங்களா, மேக்ஸிமம் எதுவுமே வந்து ட்ரேடிங்கை பொறுத்தளவு நம்ம 100%ன்னு சொல்ல முடியாது, அதுதான் வந்து உண்மை. சரிங்களா, ஸோ வந்து மேக்ஸிமம் அடிக்காது. இப்போ வந்து இதில் எடுத்துருச்சு. இப்போ ஜிபிபி யூஎஸ்டி. சரிங்களா, இதுவும் வந்து சேம் சினாரியோவில் தான் இருக்கும். ஆனால் ஜிபிபி யூஎஸ்டி வந்து டிஎக்ஸ்ஒயோட டைரக்ட் காப்பி கிடையாது. உங்களுக்கு 60 to 70% தான் வந்து உங்களுக்கு இதிலேருந்து இதாகும். பட் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டில் நம்ம இதில் கொஞ்சம் டவுட் பட வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இங்கே ஒரு என்ட்ரி, இங்கே ஒரு டேக் ப்ராஃபிட், இதை மட்டும் நம்ம போட்டுக்கிட்டோம்னா நம்ம போதும். அதில் யூஆரில் நான் வச்ச மாதிரி ஷார்ட்டராக இதில் வைக்கக்கூடாது. வச்சிங்கன்னா கொஞ்சம் வந்து டேஞ்சர், அவ்வளோதான். சரிங்களா, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், அப்படி 3 பேரையும் ரன் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, அவ்வளோதான். இப்போ ஜிபிபி வந்து டேக் ப்ராஃபிட் வந்து போயிடுச்சு. ஒரு வேளை வந்து உங்களுக்கு அதில் எடுக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை சார், இல்லை எனக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய ஆர்டர் பிளாக்காக இருக்குதுன்னா தாராளமாக நீங்கள் வந்து அடுத்து இருக்கிற 1 hour ஆர்டர் பிளாக்கில் நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணி நீங்கள் வந்து எடுக்கலாம். சரிங்களா, அதுக்கும் நிறைய வந்து வழி இருக்குது, அது ஒன்றும் இஷ்யூ இல்லை. இப்போ யூஆரில் டார்கெட் அடிச்சிருச்சா அப்படின்னு பார்த்தோம்னா யூஆர்லேயும் டார்கெட் அடிச்சிருச்சு. இது ரீஃபைண்ட் ஓபிங்கிறதுனால 1:5 அதை நான் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். அடுத்தடுத்த டார்கெட் அடுத்தடுத்த ஓபி வரைக்கும் போயிருக்கு. இது வரைக்கும் வச்சிங்க அப்படின்ற பட்சத்தில் 1:7. பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 1:3 வந்து பிகினர்ஸ்க்கு வந்து போதுமானது தான். சரிங்களா, ஸ்டார்டிங்கில் ஒரு 1:3 வந்து போதுமானது தான். இப்போ இது எல்லாத்துக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ண டிஎக்ஸ்ஒய் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேம் பேட்டர்ன், சேம் இது. சரிங்களா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டிஎக்ஸ்ஒய் ஒரே ஒரு பேரை வந்து நீங்கள் அனாலிசிஸ் பண்ணுறீங்க, அதில் மட்டுமே நீங்கள் வந்து ஒரு கில்லியாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் 100% வந்து உங்களால் யூஆரையும் எடுக்க முடியும், ஜிபிபியும் எடுக்க முடியும். ஜிபிபி கூட கொஞ்சம் வந்து அசைவு காட்டும். பட் வந்து யூஆர் இது எப்படி போச்சோ அதே சாலிடு, அதே கேண்டில்ஸு அதே மாதிரி இருக்கும். சரிங்களா, இதில் வால்யூம் இறங்குதா, இதில் வால்யூம் ஏறும். உங்களுக்கு அதில் என்ன ஒரு இது இருக்கோ ஜிபிபிலையும் அதே தாங்க. அது நான் தான் சொல்கிறேன்ல, 60 to 75% வந்து ஜிபிபி அண்டு யூஆர் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, ஸோ வந்து இந்த ரெண்டையுமே நம்ம அனாலிசிஸ் பண்ணலாம். எந்த ஒரு கேண்டில் அது டம்ப் ஆச்சோ அதே கேண்டில் இது பம்ப் ஆகும், ஜிபிபியும் பம்ப் ஆகும். சரிங்களா, அவ்வளோதான் விஷயம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யூஆரில் உங்களுக்கு ஏதாவது ப்ரெடிக்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கோரிலேட்டட் வந்து டிஎக்ஸ்ஒய் பண்ணுங்கள். டிஎக்ஸ்ஒய் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாமே கரெக்டாகிடும். சரிங்களா, ஓகேங்க. இன்றைக்கி நம்ம நிறைய விஷயம் வந்து யூஸ்ஃபுல்லாக பார்த்துட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன் செகண்ட் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்ட் எல்லாமே வீடியோவோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.